டெய்லியும் தோசை தானான்னு கேட்குறவங்க கிட்ட இந்த மாதிரி விதவிதமாக சட்னி செஞ்சு கொடுத்தா வேணான்னா சொல்ல போகிறாங்க. சின்ன வெங்காயம் கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகையும் ஒரு 7-8 பல் பூண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, சின்ன துண்டு அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக இதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இட்லியோ தோசையோ என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு அது கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பீட்ரூட் தோசையும் எங்களுக்கு நார்மல் தோசையும் செஞ்சு இந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.